losing time, I'm fading fast. I just wanna make it last. Try to let go of the past. I close my eyes, embrace the blast. Sleepless nights and headaches stack. Restlessness to hell and back. What's my purpose, what do I grab? A slippery surface, a heart attack. And sometimes you just gotta believe there's something that'll give you relief. ஹலோ எவ்ரிவான், நான் உங்கள் நண்பன் அருண். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு கார் எடுத்திருந்தேன். காஸ் 24லேருந்து கிராண்ட் ஐட்டன் ஆஸ்டா டாப் அண்ட் மாடலு. ஸோ அந்த காஸ் 24லேருந்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களே ஒரு ஸ்டார்டர் கிட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி. இதோட டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு அந்த இதோட எண்டில் சொல்கிறேன் நான், வீடியோ எண்டில். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா இவங்க எந்த வித சார்ஜஸும் பண்ணல. டேரெக்டாக அந்த பாக்ஸ் வந்து ஒரு ஆஃபரில் எனக்கு கொடுத்தாங்க, ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி. ஸோ அதுக்குள்ளே தான் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வைக்கக்கூடிய அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி, ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர் வெளியே. ஸோ அதில் பாட்டமில் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு டிஷ்யூ வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஏகப்பட்ட ஐட்டம் கொடுத்துருக்காங்க பாக்ஸில். அது என்னென்ன அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு தான் இந்த இது டிஷ்யூ பாக்ஸு. ஸோ பார்த்திங்களா, கீழேருந்து அது வேணுங்கிற அளவுக்கு ஃபில் பண்ணிக்கலாம். செம்ம குவாலிட்டி, ஆனால் அந்த ஸ்டிச்சஸ்லேருந்து பிடிச்சி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சைடில் வச்சுட்டு அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மேட்டு கொடுத்துருந்தாங்க. இது வந்து ரப்பரில் இந்த இபிடிஎம் சொல்லுவாங்கள்ல, அதில் அந்த மேட்டு. இது பார்த்திங்கன்னா முன்னாடி டிரைவர் சீட் கிட்ட கால் வைக்கிற இடத்துக்கிட்ட ரெண்டு போடுவோம் இல்லையா, ஸோ அந்த ரெண்டு மேட்டு. கையில் நான் இப்போ எடுத்து காட்டுறது பார்த்திங்கன்னா முன்னாடி ஃப்ரண்ட்டில் போடக்கூடியது. உள்ளே குட்டியாக ரெண்டு மேட் இருக்கும். அது பார்த்திங்கன்னா பேக் சைட் சீட்டில் உட்காராங்கல்ல, ஸோ அவங்க காலுக்கு நேராக போடக்கூடிய அந்த ரெண்டு மேட்டு. ஸோ டோட்டலாக 4 மேட் கொடுத்துருந்தாங்க. நல்ல க்ரிப்பாகவே இருந்துச்சு இந்த மேட். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக. இப்போது இது வந்து வாய்ஸ் ஓவர் தானே கொடுத்துட்ருக்கேன் வீடியோக்கு. ஸோ வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் கிட்ட ஆகுது. இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ அடுத்ததாக அந்த கிஃப்ட் பாக்ஸ் அந்த ஸ்டார்டர் கிட்லேருந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜர், காருக்குள்ளே கனெக்ட் பண்ணக்கூடிய சார்ஜர். ஆக்சுவலாக இந்த மாடல் காரில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. முடிஞ்சால் இந்த வீடியோவில் காட்டுறேன், இல்லைனா என்னோடய அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன். முன்னாடி டிரைவர் சீட் கிட்ட ஒரு ஸ்லாட்டு, பின்னாடி உட்கார்றாங்கல்ல பேக் சீட்டு, அந்த இடத்துல ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் அந்த ஒயிட் கலரில் ஒன்று நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, லெஃப்ட் ஹேண்டில். இது பார்த்தீங்கன்னா 2 யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து ஒன்று உருண்டையாக இருக்குல்ல, ஒரு டாட் மாதிரி. ஸோ அது பார்த்தீங்கன்னா காரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொடுத்துருக்க அந்த ஒயர்ஸ் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே செம்ம ஐட்டம். இது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இந்த 3 டைப் ஆஃப் பின்னும் கொடுத்துருக்காங்க. இந்த OnePlus மொபைலில் இருக்கக்கூடிய பின்னாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தால் அந்த பேசிக் 2 பின்னு, அப்புறம் இந்த மோட்டோ மொபைல் இருக்குல்ல, அதிலலாம் ஒரு பின் இருக்கும். ஸோ அதுவும் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டஸ்ட்பின் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் யோசிக்கலாம், ஏன்னா கார் விண்டோ இருக்குன்னா வெளியே தூக்கி போட்டுடலாம், இதுக்கு எதுக்கு டஸ்ட்பின் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு கார் யூஸ் பண்ண தான் எனக்கு தெரிய வந்துச்சு டஸ்ட்பினோட இம்பார்ட்டன்ஸு. ஒரு ஹைவேயில் போயிட்டுருக்கீங்களோ என்னமோ அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஏசி நம்ம கண்டிப்பாக ஆன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஏசி ஆன் பண்ண டைமில் விண்டோ இறக்கிட்டு வெளில தூக்கி போடணும். இன்னொன்று வெளில தூக்கி போடுறது தப்பு தான். இந்த ஸ்கூல்லேருந்தே அந்த பழக்கம் நிறைய பசங்களுக்கு வந்துட்டுருக்கு. அந்த பேக் சைடில் வாட்டர் பாட்டில் வைப்போம்ல, நம்மளாம் 90s கிட்ஸு. ஸோ அதெல்லாம் நாங்கள் டஸ்ட்பினாகவே யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதனால் வெளியே தூக்கி போடுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் குப்பையை வந்து குப்பை தொட்டியில் போடலாம். ஸோ அந்த மாதிரிக்காக இந்த குப்பை தொட்டி லைட்டாக ஒரு சின்ன டப்பா கொடுத்துருந்தாங்க. அது நானும் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருந்துச்சு. அது அந்த புஷ் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கார் க்ளீனிங் கிட்டு. இது க்ளீன் அண்ட் ஷைன் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இதில் என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார் க்ளீன் பண்ணக்கூடிய அந்த ஷாம்பு. இந்த ஷாம்பு வச்சு தான் நான் கார் எனக்கு க்ளீன் பண்ணேன். அந்த அடுத்த வீடியோ அதான் ஆக்சுவலாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஷாம்பு இது பார்த்திங்கன்னா ஒன்று டேஷ்போர்ட் க்ளீன் பண்ணுறதுக்கு, ஒன்று டயரு அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, வெளியே காரை க்ளீன் பண்ணிக்குது. அப்புறம் ஸ்பாஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு மைக்ரோ ஃபைபர் க்ளோத்து. அது என்னடா மைக்ரோ ஃபைபர் க்ளோத் அப்படின்னா, தண்ணியை பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் மைக்ரோ ஃபைபர் க்ளோத்து. கார் யாரோ வச்சுருக்கீங்க இதுக்கு இல்லை வாங்க போகிறீங்க அப்படின்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக மைக்ரோ ஃபைபர் க்ளோத் தான். இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு மைக்ரோ ஃபைபர் க்ளோத் தான். ஆனால் இது வந்து நான் செப்பரேட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், வெறும் கிளாஸ் மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்காக. அந்த 2 பாலிஷ் இருந்துச்சு. அந்த இதுக்கு முன்னாடி நான் காமிச்ச பாக்ஸில் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு பாலிஷ் பார்த்திங்கன்னா கிளாஸில் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். அந்த கிளாஸி லுக் வந்து காருக்கு கிடைக்கும்.
அதனால் இந்த கிளாத் பார்த்திங்கன்னா ஒன்லி கிளாஸ் கிளீனிங். அந்த கிளாத் பார்த்திங்கன்னா காரோட எக்ஸ்டீரியர் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. இன்டீரியர் க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னொரு மைக்ரோஃபைபர் கிளாத் நான் வாங்க போகிறேன். இன்னும் வாங்கலை நான் ஆக்சுவலாக, இனிமேல் தான் வாங்க போகிறேன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எட்ஜ் கார்டு. இது டோர் எட்ஜ் கார்டு. இது 4 டோர்லேயும் இதை ஒட்டிக்கலாம். ஸோ கார் எங்கேயா செவத்தில் இல்லை பக்கத்து காரில் பார்க்கிங் டைம்லாம் இடிக்காமல் இருக்கிறதுக்கு, நம்ம கார் நம்ம சேவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு எட்ஜ் கார்டு. அது ஒரு ஹார்ட் ரப்பர் ஆக்சுவலாக. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஆல்ரெடி ஸ்டிக் பண்ணிட்டேன் இது காரில், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது. ஸோ இதுதான் அந்த எட்ஜ் கார்டு. ஸோ அடுத்த ஐட்டம் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு EPDM ஷீட், ஒரு ரப்பர் ஷீட்டு Cars 24 அப்படின்ட்டு அவங்க லோகோ இம்ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் கிட்டு. ஸோ இந்த கிட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு அதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏதோ காயங்கள் ஆகிட்டு அதில் அந்த ஆயில்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க போட்டுக்கிறதுக்கு. சரி, யூஸ் பண்ணிக்கலாம். டேட்லாம் நான் செக் பண்ணேன், எக்ஸ்பைரி டேட்லாம் இன்னும் ஏகப்பட்ட டைம் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த பேராசிட்டமால் டேப்லெட் ஒன்று, அப்புறம் ஒரு டெட்டாயில், அதுக்கு அடுத்தப்பறம் ORS பவுடரு, அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா 2 பேண்டேஜ் ஸ்ட்ரிப்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிசர். ஸோ இதெல்லாமே இருந்துச்சு ஃபஸ்ட் கிட்டில். என்ன இது நான் எதிர்பார்க்கல, ஏன்னா ஃபஸ்ட் எய்ட் கிட் உள்ளே இருக்குன்ட்டு. ஸோ அதுவும் இருந்துச்சு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து விண்ட்ஷீல்டில் இல்லை தண்ணி ஊற்றுவோம்ல பேனட் ஓப்பன் பண்ணிட்டு, அந்த விண்ட்ஷீல்டில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றும் போது அந்த தண்ணியில் இது வந்து ஷாம்பு பேக்கெட். இது ஆக்சுவலாக உள்ளே கிட்டத்தட்ட ஒரு 12 பேக்ஸாக என்னமோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த விண்ட்ஷீல்டில் தண்ணி நம்ம செப்பரேட்டாக முன்னாடி பேனட்டுக்குள்ளே ஒரு இடத்துல ஊற்றுவோம். அதில் தண்ணி கூட சேர்ந்து இதுவும் ஊற்றுனீங்கன்னா, ஸோ அந்த விண்ட்ஷீல்டு அந்த வைப்பர் போட்டதுக்கப்புறமா தண்ணி வந்து வரியாக தெரியாது. அதுக்கப்புறமா ரொம்ப நீட்டாக க்ளீனாக வந்து இது க்ளீன் பண்ணி கொடுக்கும். இதை நான் யூஸ் பண்ணதில்லை இன்னும். நான் இதை யூஸ் பண்ணும்போது இதை பற்றின ஒரு வீடியோவும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன், இது எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அதையும் அப்படியே தூக்கி ஓரமாக வச்சிடலாம். இன்னொன்று, இது பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம், காருக்குள்ளே வைக்கக்கூடிய ஒரு பர்ஃப்யூமு. கிட்டத்தட்ட ஒரு 5 கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு புது கார் வாங்குகிறோம் அப்படின்னா உள்ள ஒரு பேசிக்கான ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லையா, புது காருக்கான ஸ்மெல், அந்த ஸ்மெல் தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ஆனால் ஓகே தான் அது. இது பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க பெட்ரோல் டேங்க் மேலே ஒட்டுறதுக்கு. ஒன்று டீசல், பெட்ரோல். நம்ம வண்டி வந்து பெட்ரோல் வண்டி தான். ஸோ பெட்ரோல் ஸ்டிக்கர் ஒட்ட போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், கார் வாங்குறதுக்கு முன்னாடியிலேருந்தே இது வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னென்னு பார்த்திங்கன்னா ட்ரைபாட். ட்ரைபாட் இல்லைங்க, மொபைல் ஸ்டாண்ட். காருக்குள்ளே அந்த கிளாஸில் ஒட்டக்கூடிய மொபைல் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி காமிச்சது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஹோல்டர் காமிச்சிருந்தேன். இன்னொரு பேக்கில் பார்த்திங்கன்னா இது கிளாஸ் கேச்சர் மாதிரி. இது மூலிமா அது வந்து பார்த்திங்கன்னா சக் பண்ணிக்கும், கிளாஸில் ஒட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த ட்ரைபாட். ஸோ 2 வேறு கவரில் கொடுத்துருந்தாங்க. செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஆனால் ட்ரைபாடு இதை நான் நினச்சே பார்க்கல, லிஸ்ட்டில் இருக்கும்னு நினச்சி பார்க்கல. ஸோ இது இருந்தது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான இருந்துச்சு எனக்கு. ஸோ ஓகே காய்ஸ், இந்த பேக்கில் பார்த்துக்கிங்களா என்னென்ன இருந்துச்சு ஸ்டார்டர் கிட்டில், இந்த கிஃப்ட் பாக்ஸில் அப்படின்ட்டு இந்த அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தாச்சு. இதே மாதிரி உங்களுக்கு இந்த காரை பற்றின குறிப்பாக கிராண்ட் ஐட்டன் ஆஸ்ட்ராவோட ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரில அப்படின்னாலும் தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Arun signing off. Tata, bye bye.